நான் பாரத மாதா பேசுகிறேன். நான் இந்தியாவின் தாய். நான் இந்தியாவின் அடையாளம். நான் எப்பொழுதும் தேசிய கொடியை கையில் பிடித்திருப்பேன். பாரத தேசம் நமது தேசம். வெள்ளையரை விரட்டி என் கை விலங்குகளை வெட்டெறிந்த நாளுதான் சுதந்திர தினம். நன்றி. நான் திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் இடத்தில் உலகு கற்றதனால் நாய பயனன்கோ பாலறிவன் நற்றால் சொல்லார் என மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலைமிசை நீடுவாழ்வா வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் நீடும்பை இருள் சேரி இருவினையும் சேரார் இறைவன் பொருள் சேரோ புரிந்த நாட்டே செல்வாயில் ஐந்து வித்தான் போய் நீர் ஒழுக்க நெறி நின்ற நீடுவாழ்வா தனக்குமை இல்லாதான் சேர்ந்தார் கல்லா மனக்கவலை மாற்றலை இது கோளில் பொறியில் குருமிழவே என்மனத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவான் நீந்த இருவனடி சேராதார். நன்றி. நான் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நான் ஒரிசா மாநில கட்டாக்கில் பிறந்தேன். என்னுடைய பிறந்த நாளை பராக்கிரம திவாஸ் என்று கூறி கொண்டாடுவார்கள். நான் போர்க்குணம் மிக்கவன். என்னுடைய முழுக்க தும்முதே குண்டோ வை தும்கா ஆசாதி தும்கன. நான் தான் விவேகானந்தர் பேசுகிறேன். அமெரிக்க நாட்டு சகோதர சகோதரர்களே, நான் பாரதம் என்னும் இந்திய இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளேன். பாரத நாடு பழமையான நாடு. பல மதங்கள், பல ஜாதிகள், பல மொழிகள் இந்தியாவில் இருந்தாலும் இந்திய என்னும் பெருமையோடு வாழ்ந்து வருகிறோம். ஜெயின் வாழ்க பாருங்கள். காமராஜர் என்னை கரம் வீரர் கல்விக்க திறந்த வல்ல என்று அழைப்பார்கள். கருப்பு காடு என்று அழைப்பார்கள். சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறையை கேட்கிறேன். தமிழகத்தில் முதன்மை அமைச்சர் இருந்தேன். நன்றி. நான் தான் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். 1891 ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி மத்திய பிரதேசத்தில் உள்ள மோவில் பிறந்த சமூகத்திற்காக போராடியவர். ஜாதி பாகுபாடு தீண்டாமைக்கு எதிராகவும் போராடினேன். இந்தியாவில் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக நியமிக்கப்பட்டேன். வந்தே மாதரம். நான் திரு போர்க்குமரன், இந்திய விடுதலை போராட்ட தியாகி. நான் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை என்ற ஊரில் பிறந்தேன். 1932ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்கிய போது திருப்பூரில் தேசிய கொடியினை கையில் ஏந்தி வெள்ளையர்களின் கையால் அடிபட்டு மண்டை உடைந்து உயிர் தியாகம் செய்கிறேன். வந்தே மாதரம். நான் பாகிஸ்தான் லயன்புரத்தில் 1907 ஆண்டு சீக்கிய குடும்பத்தில் பிறந்தேன். இந்தியா சுதந்திரம் போராட்டத்தில் சிறிய வயதில் கலந்து கொண்டு ஆங்கிலேயரை எதிர்த்து நான் ஒரு மாபெரும் புரட்சியாளன். ஜெய் ஹிந்த். நான் தான் இந்திரா காந்தி. நான் இந்திராவின் முதல் பெண்மணி பிரதமர். நான் தான் இரும்பு பெண்மணி. கவி பாரதியார். நான்
நான் மகாகவி பாரதியார். நான் பாடல்கள் மூலம் புகழை உணர்வை தூண்டினேன். பாடல் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை வெய்யாடு பாப்பா. நன்றி வணக்கம். வெரி குட். நான் தான் வாழ்கிறவளோ, என்னை சத்திருக்க செம்மல் என்று முதலில் கப்பலை வாங்கி வந்தார்கள். நான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நான் 15 அக்டோபர் 1931 பிறந்தேன். நான் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் என்ற ஊரில் பிறந்தேன். நான் ஒரு வான்வழி பொறியாளர். நான் பல விருதுகளை பெற்றுள்ளேன். நான் எழுதிய நூல் அக்னி சிறகுகள். நான் ஏழனே நயவரன் அழைக்கப்படுவேன். இளைஞர்களே, கனவுகள் இந்தியாவின் எதிர்காலம் உங்கள் கையில் உள்ளது. நன்றி வணக்கம். நான் இந்தியாவின் முதல் பிரதமர். நான் நவீன இந்தியாவின் சிற்பி என அழைக்கப்பட்டேன். நான் சிறையில் பல வருடங்களில் கழித்தேன். நான் சிறையில் பல நூல்கள் எழுதினேன். நான் அரசியலில்